சரி, ஓகே. இப்ப நாங்கள் 2015 பேப்பர்ல ஃபர்ஸ்ட் எம்சிக்யூன்னு செஞ்சது. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எம்சிக்யூன்னு செஞ்சது முடிஞ்சது. அதாவது விஞ்ஞானிகள் சம்பந்தமான சகல விஷயமும் செஞ்சாச்சு, கதைச்சு முடிஞ்சது. எங்களோட சிலபஸ்ல இருக்கிற எங்களோட ஸ்டார்ட்ல தொடங்கி, அதாவது அணுக்கட்டமைப்புன்றதுல தொடங்கி முடியும் வரைக்கும் எங்களுக்கு தேவையான சகல விஞ்ஞானிகளும் அவை என்னென்ன செய்தவை, அவை செய்த பிராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்டல் சகலதுமே செஞ்சாச்சு, பார்த்து முடிச்சு. சரி, இப்ப உங்களுக்கு ரெண்டாவது கொஸ்டின் கேட்கப்படுறது. சரி, எம்சி 2015 எம்சிக்யூல ரெண்டாவது கொஸ்டின் என்ன சம்பந்தமா கேட்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஆரை சம்பந்தமா. அது கேட்கப்பட்ட கேள்வி போரன், ஆக்சிஜன், சல்பர் அண்ட் சல்பர் 2- அடுத்தது குளோரின் ஆகிய அணுக்களின் அயன்களின் ஆரைகள் அதிகரிக்கும் ஒழுங்குமுறை. என்னதை பற்றி கேட்கிறாங்க உங்களுக்கு? ஆரை என்றதை பற்றி தான் கதைக்கிறாங்க. சரி, அப்ப நான் இதுல இன்னைக்கு கதைக்க போற விஷயம், ஸ்டார்ட் பண்ண போற விஷயம் என்னது? ரேடியஸ். சரி, அதாவது ஆரை. ஆரை என்ற ஒரு ஆன விஷயத்தை தான் செய்யப்படும் கதைக்க போறோம். சரி, நீங்க சொல்லுங்க, ஆரை என்றால் என்ன, ரேடியஸ் என்றால் என்ன உங்களுக்கு விளங்கி? உண்மையிலேயே ரேடியஸ் என்றது என்ன சொன்னால், சரி, நான் இதை ஒரு கருவின்ற கருவா எடுத்துக்கொள்றேன். ஒரு அணுவின்ற இறுதி சக்தி மட்டத்தை எடுத்துக்கொள்றோம், ஈச்சோட்டு சக்தி மட்டத்தை எடுத்துக்கொள்றோம். உண்மையாக சிம்பிளா கலைக்கணும்னு சொன்னால், ஒரு அணுவின் கருவின் மையத்திற்கும் அதன் ஈச்சோட்டு இலத்திரனுக்கும் உண்மையாக கலைக்கிறது. உண்மையான செய்திருந்தா ஈச்சோட்டு இலத்திரன் முகில் என்றுதான் கலைக்கணும், எலக்ட்ரான் கிளவுட் என்றுதான் கலைக்கும். சரி, ஈச்சோட்டு இலத்திரன் முகிலுக்கு இடையிலான இந்த டிஸ்டன்ஸை தான் நான் என்னுடைய கதைக்க போறேன், ஆர் என்று கதைக்க போறேன். சரி, உண்மை என்னுடைய ஆர் என்றால் என்ன? எங்களுக்கு ஒரு அணுவின் கருவின் மையத்திற்கும் அந்த அணுவின் ஈச்சோட்டு இலத்திரன் முகிலுக்கும் இடையிலான அந்த டிஸ்டன்ஸ் தூரத்தை தான் ஆர் என்று என்ன செய்ய போறோம், கதைக்க போறோம். இது பேசிக் கன்செப்ட். அப்ப நான் ஒரு கேள்வி கேட்க முடியும், ஆரையை எங்களுக்கு கணிப்பது இலகுவானதா இல்லது கடினமானதா? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. ஆரையே கணிக்கிறதுன்றது இலகுவானதா அல்லது கடினமானதா? எனிவன் ட்ரை பண்ணுவோம். ஆரையை கணிப்படுறதுக்கு இலகுவானதா இருக்க போறது இல்லை. ஏன்னு சொன்னா உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு அணுவின் கேரியின் அமைவிடம், கேரியின் அமைவிடத்தை துணிவதற்கு என்னவா இருக்கும்? ஓகே, கேரியின் அமைவிடத்தை கண்டுபிடிக்கிறது ஓகே இருக்கு. ஆனால் என்ன சிக்கல்னு சொன்னால், இந்த ஈச்சோட்டு இலத்திரன் முகிலின் அமைவிடத்தை கண்டுபிடிக்கிறது கடினம். சரி, என்னது எங்களுக்கு ஈச்சோட்டு இலத்திரன் முகிலின் அமைவிடத்தை அறிவது உண்மையாக இருக்க போதுன்னு சொன்னால் கடினம். சரி, என்ன இருக்க போது? கடினம். அப்ப டிரெக்டா என்ன செய்யலாது, எங்களுக்கு ஆரை இழக்கிறதுன்றது கடினம் தான் இருக்கு. அப்ப நாங்கள் என்னத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த ஆரை இழக்க போறோம்னு சொன்னால், அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு நெருக்கம், அது எவ்வளவு நெருக்கமா இருக்கணும் என்றதை வச்சுக்கொண்டுதான் நான் என்ன செய்ய போறேன், இந்த ஆரையை துணிய போறேன். அப்படி ஆரே துணியில மூன்று மெருகத்துல மூன்று ஆரைகளை பற்றி நாங்க என்ன செய்ய போறோம்னா படிப்போம். மூன்று ஆரைகளை பற்றி படிப்போம். முதலாவது என்ன ஆரை? கோவலன் ரேடியஸ், பங்குட்டு வலு ஆரை முதலாவது. இரண்டாவது ஆரை எதை பற்றி நாங்கள் கதைப்போம்? வந்த பாரிஸ்வின் ஆரை. மூன்றாவது நான் கதைக்க வேண்டும் என்னண்டு, என்னண்ட உலோக ஆரை. சரி, பங்குட்டு வலு ஆரை, வந்த பாரிஸ்வின் ஆரை, அடுத்ததை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டும் உலோக ஆரை ஆகிய மூன்று ஆரைகளை பற்றி நான் செய்ய போட்டீங்க கதைக்க போறோம். அப்ப உண்மையிலேயே இந்த பங்குட்டு வேலை ஆரை என்றால் என்னன்னு கதைக்கிறதுக்கு நாங்கள் ரெண்டு விதத்தை செய்ய போறோம், கதைக்க போறோம். உண்மையிலேயே பங்குட்டு வேலை ஆரை என்று சொன்னால், பங்குட்டு வேலை ஆரை என்று சொன்னால் இரு மூலக அணுக்கள்.
சரி, இரு மூலக அணுக்கள் பங்கீட்டு வலுப்பிணைப்பினோடு பிணைந்துள்ள போது, இரு மூலக அணுக்கள் பங்கீட்டு வலுப்பிணைப்பினோடு பிணைந்துள்ள போது அவ்வேறு அணுக்களினதும் கருடை தூரத்தின் அரைவாசியை நான் இந்த கதைக்க போறேன். பங்கீட்டு வலுவாரையை கதைக்க போறேன். நான் இந்த வசதிக்காக நான் இந்த பங்கீட்டு வலுவாரை நான் என்ன வைக்க வேண்டியது R1 நான் வச்சு கொள்றேன். இது நான் வச்சு கொள்றேன். வந்தராசி நேரையை R2 ஆகவும் உலோக அறையை R3 ஆகவும் நான் சேர்த்து கருதி கொள்றேன். நான் கருதி கொள்றேன். நான் விளங்கப்படுத்துற ஈஸிக்காக சரி கருதி கொள்றேன். அப்ப என்ன சொல்றோம்? இரு மூலக அணுக்கள் பங்கீட்டு வலுப்பிணைப்பினோடு பிணைந்துள்ள போது இந்த மூலக அணுவுக்கும் கேரவிற்கும் இந்த மூலக அணுவுக்கும் கேரவி. அப்ப என்ன சொல்றான்? இரு மூலக அணுக்கள் பங்கீட்டு வலுப்பிணைப்பினோடு பிணைந்துள்ள போது அவ்வேறு அணுக்களினதும் கேரவிடை தூரம். இதை நான் D1 எடுத்துக்கொள். இந்த டிஸ்டன்ஸ் D1 எடுத்துக்கொள். அப்ப பங்கீட்டு வலுவாரை R1 என்பது என்னத்தினால் தரப்பட போகுதுன்னு சொன்னால் D1/2. சரி, D1/2 என்ன செய்ய போகுது? தரப்போகுது. சரி, இது எங்களுக்கு சரி. இது எப்ப சரியா வரும்னு சொன்னால் ஒத்தை அணுக்களுக்கு சரி. ஃபார் எக்ஸாம்பிள் I2 மணிக்கூட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு I2 எடுத்தோம்னு சொன்னால் இதுவும் அயடின் இதுவும் அயடின் ஒத்த அணு. இப்போ குளோரினையும் எடுக்கலாம் குளோரினையும் எடுக்கலாம். அப்படி ஒத்த அணுக்களுக்கு நான் இதை கிடைக்கலாம். ஓகே, சரியா? இப்ப வெவ்வேறு அணுக்கள் சேர்ந்த ஒரு மூலக்கூறு வேலை தானே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் HCl மூலக்கூறு எடுத்து எக்ஸாம்பிளுக்கு HCl மூலக்கூறு எடுத்தேன்னு சொன்னால் எப்படி காணப்பட போது? ஐதரசன் இப்படி காணப்படும், HCl இப்படி செய்ய போது காணப்படும். ஏன் பரவல் வித்தியாசம் தான். ஐதரசன் குட்டியா இருக்க போது எங்களுக்கு குளோரைடு பெருசா இருக்கும். அப்ப இவருடையும் கருவுடைய தூரம் இருக்கும், இவருக்கும் கருவுடைய தூரம். சரி சரி, இவை ரெண்டு பேரையும் கருவுடைய தூரம் இதுதான். சரி, ரெண்டு பேரும் கருவுடைய தூரம் இதனால தரப்பட போகுது. ஆனால் எங்களுக்கு HCl மூலக்கூட பங்கீட்டு வலுவாரை R1 எங்களுக்கு என்னத்தினால் தரப்படும் சொல்லுங்க. அப்ப யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க வா. எனிவன் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க வா. ஆயிஷா? சார் திருப்பி ரிப்பீட் பண்ணுங்களே, கொஞ்சம் கேக்குது இல்ல எனக்கு. இப்ப நான் I2 மாலிகூல்ஸுக்கு கதைச்சான் ஒத்தை அணுக்கள் கதை கேட்கல. நான் என்ன சொன்னேன்? கேலரி தூரம் D1 சொன்னா R1 is equal to D1/2 நான் ஸ்ட்ரெயிட்டா போட்டுக்கொள்ள இல்லையா? புரியுதா என்ன சொல்றேன்? சார் இங்க மழை பெய்யுது, கேக்குது இல்ல. ஆல்ரெடி நீங்க நான் படிச்ச விஷயம் தான். நான் கேட்டது ஒத்த மூலக்கூறுகளுக்கு. நான் இது சொல்றது மட்டும் புரியுது இல்ல, மற்றதெல்லாம் புரியுது ஐஷாக்கு. சரிக்கா? I2 மூலக்கூறு ஒரே அணுக்களுக்கு அதில் டிஸ்டன்ஸ் D1 எடுக்கிறேன். இந்த கால்குலேட் தூரம் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் between the nucleus distance is D1. So the covalent weight is R1 is equal to D1 divided by 2. எடுத்துக்கொள்ளும். இது என்ன ஒத்த அணுக்கள். இப்ப வெவ்வேறு அணுக்கள் ஐதரசன் குளோரின். அப்ப இது இது ஐதரசன், இது குளோரின். அப்ப இந்த தூரம் என்ன வரப்போ இதெல்லாம் D1 தான் செய்யணும். எடுத்து D1 தான் என்ன செய்யறேன் எடுத்துக்கொள்ளும். அப்ப இங்க நான் எடுத்துக்கொள்றேன் என்னன்னு சொன்னால் இது வெவ்வேறு அணுக்கள். சரி, இது வெவ்வேறு அணுக்கள் பங்கீட்டு வலுப்பிணைப்பினோடு இணைந்துள்ள போது. சரி, பங்கீட்டு வலுப்பிணைப்போடு இணைந்துள்ள போது அடைந்த கருவிடை தூரம் என்றது. கருவிடை தூரம் இந்த D1 என்பது என்னத்தினாலும் தரப்படும் என்று சொல்றது. RHN RCl. அதைத்தான் கேட்டேன். அப்ப இது இந்த கருவிடை தூரம் எது? இந்த D1 என்றது அந்த இது ஒவ்வொரு அணுக்கள் இணைந்துள்ள போது. சரி, இது ஒவ்வொரு அணுக்கள் இணைந்துள்ள போது நாம் என்னென்ன கலைக்கலாம்? அவ்விரு அணுக்களின்றையும் பங்கீட்டு வலு ஆரைகளின் கூட்டுத்தொகையினால் தான் கருவிடை தூரம் தரப்படும்.
தெரிஞ்சிருக்கும். அப்ப D1ன்றது இது இவரிண்ட RH பிளஸ் இவரிண்ட RCl இதனால தான் என்ன செய்யப்படும் தேவைப்படும். புரியுதா? இதுல ஏதாவது உங்களுக்கு விளங்காம இருக்குதா? இது புரியுதா? எஸ் சார். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சரி இதை நாங்கள் எழுதுவோம். சரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன கிடைக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கேள்வி நாங்கள் சரி ஒரு கேள்வி உங்களை நான் சரி கேட்டுக்கொள்ளும் கீழே போட்டு தெரியுதானே? ஓகே. நீ பாருங்க நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் ஐதரசன் மூலக்கூறு தெளிவா கேள்வி விளங்கிக் கொள்ளணும். ஐதரசன் மூலக்கூறுன்ற கருவிடை தூரம். சரி கருவிடை தூரத்தை நான் தான் 0.074 நானோமீட்டர். சரி அப்ப நான் சொல்றேன் ஐதரசன் H2 மாலிகுலோட கருவிடை தூரம் 0.074 நானோமீட்டர். போட் தெரியுதா? எஸ் சார். ஓகே. கேள்வி உங்களுக்கு இந்த ஐதரசன் மூலக்கூறுண்ட பங்குட்டு விளையாடு யாது என்று சொல்லணும். சரி இதுல R1 தான் பங்குட்டு விளையாடு போடணும். அப்ப நான் என்ன சொன்னால் R1H என்றது எவ்வளவு வரும்? 0.03 0.03 அவരുടെ കാൽക്കുലേറ്റ് ദൂരത്തിന്റെ 0.04 നാനോമീറ്റർ ഡിവൈഡഡ് ബൈ 2. സോ 0.03 നാനോമീറ്റർ இது என்னன்னு நான் டக்குனு ஈஸியா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. H2ன்றது ஒத்த அணுக்கள். அதான் இந்த கேஸ். இதுல ரெண்டு விதமான கேஸ். இது டைப் 1 நான் பாய்க்கலாம். டைப் 1 கிடைக்கலாம். ஒத்த மூலக்கூறுகள். இது ஒரு இதை நான் செய்யலாம். டைப் 2 ஒன்றுல இருக்கும். சரி டைப் பண்றது ஒத்த அணுக்கள். டைப் 2 ஒன்று ஒவ்வொரு அணுக்கள். ஒவ்வொரு அணுக்கள் இருக்கும்போது கருவிடை தூரம்ன்றது இது அணுக்களின் பங்குட்டு விளையாடுகளின் கூட்டுத்தொகையினால் என்ன செய்யப்படும் தரப்படும். சரி பங்குட்டு விளையாடுகளின் கூட்டுத்தொகையினால் என்ன செய்யப்பட போது உங்களுக்கு தரப்பட போகும். சரி இப்ப போன எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இன்னொரு கேள்வி. இப்ப நான் HCl மூலக்கூறு அதை வச்சுக்கொண்டு நான் கேள்வி என்ன செய்யறேன் சொல்லுங்க. இது HCl மூலக்கூறுன்ற கருவிடை தூரம். இந்த HCl மூலக்கூறு சரி அழிப்போம் அழிப்போம். சரி இப்ப நான் சொல்றேன்டா HCl மூலக்கூறுன்ற கருவிடை தூரம். சரி இந்த கருவிடை தூரத்தை நான் தாரேன் 0.156 நானோமீட்டர். 0.156 நானோமீட்டர். சரி அதே நேரம் Cl என்ற பங்குட்டு விலகாரதான். சரி Cl என்ற பங்குட்டு விலகாரை உங்களுக்கு தாரம் 0.09 நானோமீட்டர். உங்களுக்கு கேள்வி R1H7 எவ்வளவு? R1H7 நான் வச்சு கொண்டதா அதிக விளைவு நான் இது வசதிக்காக நான் வச்சு கொண்டு பன்னெண்டு விளையாடி R1 வச்சிருக்கேன். கேள்வி என்ன ஐதரசனின் பங்குட்டு விளையாடு யாருன்றதான் கேள்வி. எவ்வளவு? 0.05 சைவரசம் எவ்வளவு வரும்? சின்ன விஷயம் என்ன செய்யறது கருவுடை தூரம் உங்களுக்கு தெரியுமா கருவுடை தூரம் D1 இங்க வச்சதால அதே நான் சிம்பிளாக பாவிக்கிறேன். சரி D1 is equal to R1H plus R1Cl. D1 தந்திருக்கான் 0.156 நானோமீட்டர். R1H என்றது கேள்வி. RCl தந்திருக்கான் 0.099 நானோமீட்டர். So R1H is equal to 0.156 நானோமீட்டர் மைனஸ் 0.099 நானோமீட்டர். சுருக்கி நான் உங்களுக்கு எவ்வளவு போகுது 9
இந்த 16 0.057 nanometer. 0.057 nanometer. நானோமீட்டர். கட்டாயம் யூனிட்ன்றது முக்கியம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க எத்தனை ஸ்டெப் பண்ணினாலும் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லயும் என்ன இருக்கணும், யூனிட் கட்டாயம் போட்டிருக்க கவனமா பார்ப்போம். சரி, இதுதான் உங்களுக்கு யார் சம்பந்தமான விஷயம், ஒட்டுமொத்தமா பகுட்டு வெளியாறு சம்பந்தமான விஷயம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? டைப் 1 இருக்குது, டைப் 2 இருக்கு. டைப் 1 ஒத்த அணுக்களுக்கு கதைப்போம், டைப் 2 ஒவ்வொரு அணுக்களுக்கு கதைப்போம். அதுல கேல்குலேட் தூரம் டைப் 2ல ஒவ்வொரு அணுக்களிடையும் பங்குட்டு வெளியாறையும் கூட்டுத்தொகையினால் தரப்படும். இங்க பங்குட்டு வெளியாறைன்றது கேல்குலேட் தூரத்தில் என்ன இருக்க போகுது, அரைவாசியாக. எது டவுட்ஸ் இருக்கா இதுல? No, sir. ஓகே. சோ இதுதான் பங்குட்டு வெளியாற சம்பந்தமான விஷயம். சரி, அந்த பங்குட்டு வெளியாறைன்னு சரி அழிச்சு கொள்றோம். ஏதாவது உங்களுக்கு தெரிய திருப்பி பார்க்கணும்னு சொன்னா யூடியூப்லயும் போட்டு கொண்டுதான் இருப்பேன். அதுல நீங்க போய் என்ன செய்யலாம், திருப்பி பார்த்து கொள்ளலாம், ஒரு பிரச்சனை. அடுத்தது இரண்டாவது நாங்கள் கலைக்க போறது மந்தர் பேலஸ்வினர். சரி, உண்மையே மந்தர் பேலஸ்வின் ஆரியன் என்று என்னென்ன கலைக்கப்படும் சொன்னால், ஒரு குறித்த நிபந்தனையில 2 அணுக்களுக்கும் கலைக்கலாம் அல்லது 2 மூலக்கூறுக்கும் கலைக்கலாம். கிளியரா விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம், ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை நாங்கள் செய்யறோம் வச்சிருக்க போறோம். அந்த கண்டிஷன்ல இந்த மந்தர் பேலஸ்வின் ஆரிய நான் என்ன செய்யலாம், அட்டம்ஸுக்கும் கலைக்கலாம், அணுக்களுக்கு கலைக்கலாம், அதே நேரம் மாலிக்யூல்ஸ் செய்யலாம், கழிச்சு கொள்ளலாம். சரி, அப்ப என்னட்டு கலைக்க போறோம், என்னட்டு நாங்கள் என்ன செய்ய போறோம், கலைக்க போறோம்னு சொல்லி இது செய்ய போறோம், பார்க்க போறோம். அப்ப இது அணுக்களுக்கு நான் என்ன செய்ய போறேன், கலைக்க போறேன். இது அணுக்களுக்கு நான் என்ன செய்ய போறேன், கலைக்க போறது டைப் ஆன். சரி, எக்ஸாம்பிள் 12 நான் செய்யறேன் அணுக்கள். சரி சரி, ஏதாவது 2 அணுக்களுக்கு நான் என்ன செய்ய போறேன், கலைக்க போறேன். யாருக்கு யாருக்கு கலைப்போம், நியோனுக்கு கலைப்போம். சரி, நியோனுக்கு கலைப்போம். அல்லது எந்த மூலக்கூறு நீங்க எந்த அணுக்கு கழிச்சாலும் பிரச்சனை. சரி, நான் ஒரு நியோன் எடுத்துக்கணும். சரி, இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னால், முதலாவது நாங்கள் கழிச்ச பங்குட்டு வரையாறையில இது மூலக அணுக்கள் என்ன செய்யப்படுது, பங்குட்டு விளக்குணைப்போடு பிணைஞ்சிருக்கு. அதாவது லைக் திஸ், இப்படி என்ன செய்யப்படுது, ஒன்று என்ன செய்யப்படுது, வெட்டி பங்குட்டு விளக்குணைப்போடு இணைக்கப்பட்டது. ஆனால் இங்க வந்த பேலஸுக்கு அறையில ஒன்று என்ன செய்ய மாட்டேன், வெட்ட மாட்டேன். அப்ப எங்கடா அங்க நடக்கும்னு பார்த்து சொன்னால், இயற்ற அளவு என்னது, கிளியரா வரும். அப்ப இதை பார்க்க உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு, ஒரு தொட்டும் தொடாத மாதிரி. அதாவது மேக்சிமம் அவ்வளவுத்துக்கு கிட்ட வருமோ அவ்வளவுத்துக்கு கிட்ட என்ன செய்யணும், வந்து கொள்ள. அப்ப இவருக்கும் என்ன இருக்கும், கருவி இருக்கும், இவருக்கும் என்ன இருக்கும், கருவி இருக்கும். அப்ப இந்த 2 கருக்களின் தூரத்தை நான் D2 வைக்கிறேன். நான் வைக்கிறேன் D, இதை நான் R2 வச்சதால இந்த D2 வைக்கிறேன். அப்ப இதை எடுத்துக்கொண்டது நியோன் தான் எக்ஸாம்பிள் எடுத்து சொன்னான். அப்ப இது நியோன் ஆட்டம், இது நியோன் ஆட்டம், இதுவும் இன்னொரு நியோன் ஆட்டம். சரி, அப்ப நியோன் ஆட்டத்தின் பங்குட்டு விளையாடு R2 என்னத்தினால் தரப்போகுது, D2/2 நான் செய்ய போகுது. இது விளக்குதா? இது விளங்கிட்டு ஓகே. இது அட்டம்ஸ்க்கு பார்த்தலாம். இது இந்த அட்டம்ஸ்க்கு பார்த்து முடிச்சு. அடுத்தது என்ன பார்க்கணும் என்றால் மொலிக்யூல். சரி, மொலிக்யூலுக்கு எக்ஸாம்பிளா I2. சரி, I2 மொலிக்யூல். சரி, சும்மா பெருசா ஒரு I2 சைஸ் பெருசு அது விளங்கணும்னா ஒரு அளவா வைக்கணும். சரி, இது I2 சைஸ் ஒரே மாதிரி இருக்கும். சரி, ஒரே மாதிரி சைஸ் நான் பிளைன் பண்ணணும். இது I, இது I, அப்ப இது என்னது I2. விளங்குதா? இது ஒரு ஐஎன்டம், இது ஒரு ஐஎன்டம், இவருக்கும் என்ன இருக்கும், கேள்வி இருக்கும், இவருக்கும் கேள்வி இருக்கும். அப்ப நீங்க யோசிப்பீங்க, இப்பதானே நீங்க சொன்னீங்க இப்படி இன்டர்செப்ட் வெட்டாது. நான் சொன்னது அணுக்கள் என்ன செய்யாது, பட்ட பொருள் இல்லை, தனியா கலைக்கும் போது இது மூலக்கூறுக்கும் கலைக்க போறோம். அப்படி இல்ல, இவர் ஒரு மூலம் I2 மூலக்கூறு,
இவர் இன்னொரு ஐச்சு மூலக்கூறுடன் என்ன செய்ய போறார், பிணைப்புல ஜாயின் பண்ண போறார். இப்ப நான் அது வேற கணக்காக இதுவும் ஒரு வகை, இவரும் ஒரு வகை. சோ இவர்கள் இன்னொரு என்னது ஐச்சு மூலக்கூறு. இப்ப விளங்கிட்டா? அப்ப இது ஒரு மூலக்கூறு, இது இன்னொரு மூலக்கூறு. அப்ப இது மூலக்கூறுகள் இயன்றளவு அருகருகே வரும்போது, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சோம், இரு அணுக்கள் இயன்றளவு அருகருகே வரும்போது அவ்விரு அணுக்களினதும் கேல்குலை தூரத்தின் அனவாசி கிடைச்சு நம்மளும். இப்ப இரு மூலக்கூறுகள் இயன்றளவு அருகருகே வரும்போது, சரி இந்த கதைக்கு கவனமா இருக்கும். என்னன்னு சொன்னா கேல்குலை தூரத்தின் அனவாசின்னு சொல்லி கழிச்சு விட்டோம்னு சொன்னா உங்களுக்கு குழப்பம் வருது சான்ஸ் இருக்கு. இதுவும் கேள்விதா, இதுவும் கேள்வி. அப்ப இந்த கேள்வியத்தின் தூரத்தின் அரைவாசியான ஒரு குழப்பம் வரும். அல்லது இதுவும் கேள்வி, இதுவும் கேள்வி. இவே ரெண்டு பேருக்கு இடையிலான தூரத்தின் அரைவாசியான ஒரு டபம் வரும். இவரும் அவரையும் யோசிக்கலாம், அல்லது இவரையும் இங்கே இருக்கிறார் என்ன செய்யலாம் யோசிக்கலாம். கேள்விடைய தூரம்னு சொன்னா சாதாரண சொல்லி விட்டா இந்த கன்ஃபியூஷன் செய்யும் அந்த. அப்ப தெளிவான வசனம் என்று சொன்னால் இரு மூலக்கூறுகள் இயன்றளவு அருகருகே வரும்போது அருகருகே காணப்படும், அருகருகே காணப்படும் மூலக அணுக்களின் கேல்குலே தூரத்தின் அரைவாசிதான் என்னத்தினால் தரப்பட போகுது, உங்களுக்கு வந்த பேரசினாக கருதப்பட போகுது. அப்ப இதைத்தான் இதைத்தான் D2 என்ன செய்யப்படும்னா எடுத்துக்கொள்ள போடும். அப்ப இதுல இருக்கு என்ன போகுது, R2 is equal to D2/2. புரிஞ்சா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். சரி, இப்ப நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். இவர் யார் சொல்லுவான், யாராவது சொல்லுவான் இவர் யார்? இப்ப நான் தீர்னா லைன் இருக்குதானே, அவர் யார்? கோவலன்ட் ரெடியூஸ். கோவலே அதான் சொன்னானே, ஐயா இது அணுக்கள் என்ன செய்யப்படுது, பங்கிட்டு வரக்கூடிய புனைஞ்சிருக்கு. அப்ப இவரை நாங்க எவ்வளவு D1. சரி, இப்ப நான் கேட்கறது பார்த்து சொல்லுங்க, உண்மையிலேயே D1/2 ஐயும் எடுக்கிறேன், D2/2 ஐயும் எடுக்கிறேன். இதுல எது பெருசா D1/2 அல்லது D2/2? எது பெருசா? D2/2. D2/2 பெருசா. சரி, அப்ப உங்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, பங்கிட்டு வரை அறையிலும் பார்க்க வந்த ராசியின் அறை என்னவா இருக்கும், பெருசு. வந்த ராசியின் அறை என்ன இருக்க போது பங்கிட்டு வரை அறையிலும் பார்க்க பெருசா காணப்படும். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே மாதிரி கேள்வி. சரி, அப்ப இது உங்களுக்கு விளக்கிட்டு தானே. சரி, அப்ப நான் இது அழிச்சுட்டு கூட ஒரு சும்மா ஒரு சாம்பிள் விஷயம் தானே, எல்லாம் கிளியரா சொல்லுவேன். ஃபுல்லா கவனமா வந்து படிச்சுக்கோ, அதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ப்ராக்டிஸ் பண்ண வீட்டை மேக்சிமம் நீ செய், ப்ராக்டிஸ் பண்ணு, இல்லையா கஷ்டம். சரி, இப்ப உதவில உனக்கு என்ன சொல்லி இருக்கிறான்னு சொன்னால், இப்ப எங்களுக்கு பென்சில் கேன். பென்சில் கேன் என்றது என்னது உண்மையா ஒரு கார்பன் கிராஃபைட் என்ற ஒரு வகையான ஒரு டைப் தான் பென்சில் கேன் என்று அழைக்கப்படும். அதுல என்ன செய்யறாங்கன்னா இப்ப பென்சில் கேரி எடுக்கலாம். சரி, கொஸ்டின் 9 பென்சில் கேரி. இந்த பென்சில் கேரியில இருக்கிற C', இந்த பொன்லைன் C' இந்த பொன்லைன் எவ்வளவு சொல்றான்னு சொன்னால் 0.154 நானோமீட்டர். 0.154 நானோமீட்டர். சரி, இதுல அடுத்த கேள்வி கேட்கிறான் உங்களுக்கு என்னன்னு கேட்டால் CH3Cl. சரி, CH3Cl மூலக்கூறுல இருக்கிற C', பிணைப்பு நிலம். சரி, C', பிணைப்பு நிலம் எவ்வளவு சொல்றான்னு சொன்னால் 0.176 என்னது நானோமீட்டர். 0.176
176 நானோமீட்டர். சரி, அப்ப இதுல உங்களுக்கு கேட்கிற கேள்வி என்ன சொல்லுங்க. அப்போ என்ன கேள்வி கேட்கிறான்னு சொன்னால் உங்களுக்கு குளோரின் பங்கிட்டு வருகிறாரு என்னன்னு கேட்கிறார். சரி, குளோரின் பங்கிட்டு வருகிறாரு என்று கேட்கும். என்ன செய்யலாம்? சைவர் தசம் சைவர் 9 சாரி, சைவர் தசம் சைவர் 9 சைவதசம் சைவர் அது RCl இப்ப இதுல என்ன ஐடியா செய்யலாம்னு சொன்னா சிம்பிள் ஐடியா என்னது, உங்களுக்கு சீராசி பொண்ணுல இருந்து வந்திருக்கிறான், காவல் காவல் அணுக்களுக்கு இடையான பிணைப்பு ஒரு வந்திருக்கான். இப்ப இதை வச்சுக்கொண்டு நீங்கள் என்னத்தை கணிக்கலாம்? ஒரு காவல் பிணைப்பு நிலத்தை கணிக்கலாதா? அதாவது டி சி டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0.154 நானோமீட்டர். இதுல இருந்து நீங்கள் கார்பன் பிணைப்புகளை கணிக்கலாதா? 0.154 டிவைடட் பை நானோமீட்டர் எவ்வளவு வரும்? 0.074 நானோமீட்டர். ஓமா இல்லையா? எஸ் சார். சரி, ஓகே. இது உங்களுக்கு என்ன செய்ய போகுது? உங்களுக்கு வந்து கொள்ள போகுது. சாரி, 7 நானோமீட்டர் இது உங்களுக்கு வந்துச்சு. அடுத்தது கூட சொல்லியிருக்கான், CHCl இருக்கிற CCl என்ற பொருள் எவ்வளவு? 0.176 நானோமீட்டர் தந்திருக்கு. 176 நானோமீட்டர் தந்திருக்கு. அப்ப என்ன சொல்றான்? டி DCl 0.176 நானோமீட்டர். அப்ப இது என்னென்ன வந்திருக்கு? உண்மையிலேயே என்ன வந்திருக்கு? டி கார்பன் பிளஸ் DCl is equal to 0.176 நானோமீட்டர். உண்மையிலேயே சரி, டி என்றதை நான் பார்க்க விட்டாம உங்களுக்கு விளம்பரம் பண்றதுக்காக நான் என்ன பாவிக்கலாம்? ஆர் என்று பாவிக்கலாம். சரி, அப்ப RC பிளஸ் RCl is equal to 0.176 நானோமீட்டர். RC எங்களுக்கு தெரியும், 0.007 நானோமீட்டர். So RCl is equal to 0.176 நானோமீட்டர் மைனஸ் 0.077 நானோமீட்டர். கழிச்சு எவ்வளவு? 0.099 நானோமீட்டர். புரியுதா? எஸ் சார். சரி, சாம்பிள் கொஷின்ஸ் செஞ்சு விட்டுக்கிறாரு. சரி, அப்ப இவ்வளவு நாங்களுக்கு யார் சம்பந்தமான தேவையான விஷயம், மந்தர் விட்ட ஆரை சம்பந்தமாக தேவையான விஷயம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே, சோ நான் இதே மாதிரி செய்யறேன், அழிச்சு போடுறோம். சரி, ஆர் அழிச்சு போடுறவங்களுக்கு மந்தர் விட்ட ஆரை சம்பந்தமான விஷயம் என்னன்னு செய்யறவங்களுக்கு அழிச்சு போடு ஃபுல்லா முடிச்சு. சரி, அடுத்தது நாங்கள் படிக்க போறது யார் சம்பந்தம்? மூன்றாவது நாங்கள் படிக்க போறது யாருன்னா உலோக ஆரை. இதை நான் எங்க வச்சுக்கலாம்? ஆர்டரியத்தை வச்சுக்கலாம். சரி, உலோக ஆரை. சரி, உலோக ஆரை என்றால் என்ன? அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? உலோக ஆரை என்பதால் உங்களுக்கு என்ன தெரியும்? முதல் உலோகங்கள் என்றது எப்படி காணப்படும் அதை சொல்லுங்க. மெட்டல்ஸ் என்றது எப்படி காணப்படும்? உலோகங்கள் என்பது என்னவா காணப்படும் சொன்னால் உலோக லாட்டிஸ் சாளகம், உலோக சாளகங்களாக தான் என்ன செய்ய போகுது? காணப்பட போகுது. சரி, உலோக சாளகங்களாக தான் செய்ய போகுது, காணப்பட போகுது. அப்ப உலோக சாளகத்துல உலோக அணுக்கள் என்ன செய்யப்பட போகுது? உங்களுக்கு காணப்படும். சரி, உலோகம் என்ன செய்யப்பட போகுது? உலோக அணுக்கள் காணப்படும். அங்கே என்ன நடக்க போறோம்னு சொன்னால் இலத்திரன்கள் தற்காலிகமாக என்ன செய்யப்படும்? விளக்கப்பட்டு ஓடி தெரிய போயிடும். இலத்திரங்கள் தற்காலிகமாக என்ன செய்ய போகுதா? விளக்கப்பட்டு ஓடி தெரிய போயிடும். ஓடி தெரிய சும்மா சிறுநாள் எடுத்துக்கொள்கிறேன். இப்ப இலத்திரங்கள் இழக்கப்பட்டார்கள். இலத்திரங்கள்
சரி இப்ப நான் உலோகச்சாளரத்தை நடத்திருக்கு. சரி உலோகச்சாளரத்தை நான் என்ன செய்யறேன் எடுத்திருக்கு. அப்ப அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு எங்களுக்கு இலத்திரங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு இழக்கப்பட்டு இழக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா இங்க இருக்கிறாங்க பிளஸ் பிளஸ் பிளஸ். சரி போன எக்ஸாம்பிள் யார் எடுப்போம் சோடிய உலோகச்சாளரத்தை என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ளும். நீங்க எந்த உலோகச்சாளரையும் எடுத்துக்கொள்ளும் ஒரு பிரச்சனை இல்லை. சரி அப்ப இங்க என்ன கணக்க போறோம் உண்மையிலேயே இந்த சந்தர்ப்பத்துல அப்ப இந்த சந்தர்ப்பத்துல உலோக என்ன டிஃபைன் பண்ணலாம் ஆசிரியர் என்ன செய்யலாம் இது அடுத்துள்ள நேர எண்களுக்கு இடையிலான அவை என்ன கால்குலேட் வரும் இந்த d3 எண்களுக்கு. அப்ப r3 is equal to d3/2 இனால் தரப்படும். r3 is equal to d3/2 இனால் செய்யப்படும் தரப்படும். அது உலோகத்தின் உலோக என்ன செய்யப்படும் கலைக்க போகும். இதுல யாருக்கான ஏதாவது பிரச்சனை இருக்கா? இது நேர எண்களின் கால்குலேட் தூரத்தின் அரவாஸ். அதான் உலோக என்ன செய்யப்படும் நாம கலைக்க போறோம். இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? No, sir. சரி அதே நேரம் உண்மையிலேயே ஒரு சேர்வை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு NaCl NaCl சரி NaCl சாளகம் சரி NaCl சாளகத்தை கதை. இதுல உண்மையிலேயே இவையிலிருந்த யாருண்ட NaCl சாளகத்துல இருக்கிற உலோக ஆரையை பற்றி நான் கதைக்க போறோம்னு சொன்னால் அந்த உலோக ஆரை என்னத்தினால் தரப்படும் சொன்னால் அங்க காணப்படும் அயன்களின் கூட்டுத்தொகைதான் அயன்களின் ஆரைகளின் கூட்டுத்தொகையினால் தான் செய்யப்பட போகுது தரப்பட போகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரி NaCl சாதகம் எடுத்தனா NaCl சாதகத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இதுல ரெண்டு அயன்கள் காணும் Na பிளஸ் அண்ட் Cl மைனஸ். சரி அப்ப இதுல உண்மையிலேயே NaCl கேல்குலே தூரம் கேல்குலே தூரம் என்ன போட்டு சொன்னா இப்ப இரண்டு கேல்குலே தூரம் d3 என்ன இருக்கு d3 is equal to r Na plus plus r Cl minus. அதாவது ஒரு சாளரத்தில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட அணுக்களின் கேல்குலே தூரம் என்பது அந்த சாளரத்தில் இருக்கிற குறித்த இரு அணுக்களை அயன்களின் ஆரைகளின் கூட்டுத்தொகை நான் செய்யப்பட போகுது தரப்பட போகுது. கிளியரான விஷயம் விளங்குதா? சரி அப்ப இது என்னது உண்மையிலேயே Na பிளஸ் அயனின் ஆரை இது Cl மைனஸ் அயனின் ஆரை. புரியுதா? Yes, sir. சரி இப்ப இது வந்து விஷயம். அப்ப உங்களை ஒரு சின்ன ஒரு சாம்பிள் கொஸ்டின் தான். சரி எல்லாரும் செஞ்சு சொல்லுவோம் சாம்பிள் கொஸ்டின். சரி உங்களுக்கு என்னன்னு சொன்னதா இருந்தால் RBR உங்களுக்கு விளங்குவோம். சரி அயனாரி தான் Na பிளஸ் அயனாரி சொல்லுவோம். இப்ப RBR என்ற அயனாரி தாரம் 1.95 ஆங்ஸ்ட்ரோம். சரி இதுல அடுத்தது உங்களுக்கு தாரம் KBr KCl. சரி KBr KCl என்பவற்றின் அயனிடை தூரங்கள். சரி அயனிடை தூரம் அப்ப நான் என்ன கேட்கிறேன் dKbr d அயனிடை தூரத்துக்கு d என்ன வச்சுக்கிறேன். KBr எவ்வளவு சொன்னால் 3.22 ஆங்ஸ்ட்ரோம் 3.22 ஆங்ஸ்ட்ரோம். அதே மாதிரி KCl தாரம் உங்களுக்கு 3.24 ஆங்ஸ்ட்ரோம் 4 ஆங்ஸ்ட்ரோம். சரி கேள்வி உங்களுக்கு RCl மைனஸ் என்ன RCl மைனஸ் இரண்டு டக்குனு செய்யணும் எல்லாருமே ஒரு 2 மினிட்ஸ் தான் வைக்கலாம். சரி அப்ப RCl மைனஸ் என்ன வர போகுது உங்களுக்கு என்ன விட சொன்னீங்க ஐஷா? 1.91 1.91 இப்படியே விட்டா நோ மார்க்ஸ் angstrom.
ஆங்ஸ்ட்ரோம். சொன்னான் யூனிட் வெரி இம்பார்ட்டன்ஸ். யூனிட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆங்ஸ்ட்ரோம் செய்யணும் போட்டுக்கொள்ள. அப்ப இது என்னென்று செய்கிறது? இப்ப உங்களுக்கு RCl மைனஸ் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வேணும்? RK பிளஸ். ஏன் இங்க சொல்லிகள் என்னது? கருணை தூரம் என்பது அந்த சாதகத்துல குறிப்பிட்ட இது அயன்களின்றையும் அயனாதிகளின் கூட்டுத்தொகையினால் தேடப்படும். அப்ப எங்களுக்கு டிகேசிஎல் தான் தெரியும். மேலெழுதி சொல்லணும்னா டிகேசிஎல் என்பது என்னதான் தேடப்படும் போது RK பிளஸ் இன்டு RCl மைனஸ் டிகேசிஎல் தெரியும். அவ்வளவுதான் இருக்கான் 3.24 ஆங்ஸ்ட்ரோம். RK பிளஸ் எங்களுக்கு இது கேள்வி. RCl மைனஸ் என்பது கேள்வி. சரி, RCl மைனஸ் என்பது கேள்வி. அப்ப என்ன தெரிஞ்சாதான் இதுக்கு விட கண்டுபிடிக்கலாம். இவரை நான் என்ன செய்ய வேணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இவரை நான் செய்யணும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இவரை வச்சு என்னது? இங்க பாருங்க, D KBR is equal to D KBR is equal to நான் என்ன போடலாம் இங்க? RK plus RBR minus D KBR தந்திருக்கான் இல்லையா? தந்திருக்கான் 3.28 ஆங்ஸ்ட்ரோம். RK plus எவ்வளவு தந்திருக்கான் தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். RK plus RBR minus தந்திருக்கான் அளவு 1.95 ஆங்ஸ்ட்ரோம். சோ இதுல இருந்து RK plus எவ்வளவு வரும்? RK plus 1.33 33 angstrom. 33 angstrom. K plus கண்டுபிடிச்சு நீங்க வந்து போட முடியாதானே? 3.24 angstrom is equal to K plus 1.33 angstrom plus RCl minus. So RCl minus is equal to 3.24 angstrom minus 1.33 angstrom. கழிச்சு மட்டும் சொன்னா எவ்வளவு போகுது? 1.91 angstrom, right? Yes, sir. சரி, நான் இதே வெளியே கூட திருப்பி கேட்கிறேன். இந்த CMS அயனாரியை மீட்டர்ல சொல்லுமா? எவ்வளவு மீட்டர்? (1.91 into 10 to the power of -10 meter). குட். சரி, இது மீட்டர்ல என்ன சொன்னா 1.91 மீட்டர். அதாவது என்னன்னு சொன்னா ஒரு ஆங்ஸ்ட்ரோம் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். தெரிஞ்சிருக்க வேண்டும். சரி, ஒரு ஆங்ஸ்ட்ரோம்ன்றது 10 மீட்டர். யூனிட் பண்றா அதையும் சொல்லி விடுறோம். ஒரு மில்லிமீட்டர்ன்றது 10⁻² சென்டிமீட்டர். அதே நேரம் ஒரு சென்டிமீட்டர்ன்றது எவ்வளவு மீட்டர்? ஒரு சென்டிமீட்டர்ன்றது எவ்வளவு மீட்டர்? ஒரு சென்டிமீட்டர்ன்றது எவ்வளவு மீட்டர்டா? நூறு சென்டிமீட்டர் தான் ஒரு மீட்டர். Yes, sir. அப்ப ஒரு சென்டிமீட்டர்னா 10 மீட்டர் தான். நல்ல. அதே நேரம் ஒரு மைக்ரோமீட்டர்ன்றது 10⁻6 மீட்டர். ஒரு நானோமீட்டர்ன்றது 10⁻9 மீட்டர். ஒரு ஆங்ஸ்ட்ரோம்ன்றது 10⁻10. சரி, அதே நேரம் ஒரு பிகோமீட்டர்ன்றது 10⁻12. இது யூனிட் சேஞ்சஸ். இது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு யார் வந்துச்சுன்னு சொன்னால் போடுறது தெரிஞ்சிருக்கு. சரி, அதாவது ஆங்ஸ்ட்ரோம், பிகோமீட்டர், ஆங்ஸ்ட்ரோம், நானோமீட்டர், மைக்ரோமீட்டர், சென்டிமீட்டர் எல்லாமே உங்களுக்கு செய்யப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்கு. சோ இதுதான் எங்களுக்கு பேசிக்கா யார் சம்பந்தமான விஷயங்கள், ஆரை சம்பந்தமான விஷயம். சரி, ஆரை ரெண்டு பார்த்தனாங்க. இந்த ஆரையை நம்ம கணிப்பது கடினம். எங்களுக்கு கருவினாமே இடத்தை கணிக்கலாம். பட் இந்த இலத்திரன் முகிலின்ற இடத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் என்பதனால அந்த மூலக்கூறுகள் அணுக்கள் எவ்வளவு நெருக்கமா இருக்கிறோம் என்பதை வச்சுக்கொண்டு 3 வகையான ஆரைகள் நாங்க பயன்படுத்த பண்றோம். பங்கிட்டு வேலை பார்த்துனாங்க. அடுத்தது வந்த வேலை செய்த வேலை பார்த்துனாங்க.
தேர்ட் வேர்ட் என்ன பார்த்துனாங்க உலோக அறை பார்த்து கொண்டாங்க சரி மூன்றுலையும் சாம்பிளிஃபிகேஷன் என்ன செய்யப்பட்டு செய்யப்பட்டு சரி இதுல யாருக்காச்சும் ஏதாவது நோட்ஸ் இருக்கா No, sir. சரி அப்ப நான் அழிச்சு கொடுக்கும் சரி அப்ப அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தோம் என்றால் உண்மையிலேயே நாங்கள் ரெண்டு வகையான ஆரைகள் இனி பிரதானமாப்பா ஒன்றது அணு ஆரை என்ற ஒரு ஆளை பற்றி பார்ப்போம் அடுத்தது ஒப்போசிட்டா அயன் ஆரைன்னு சொல்லி இன்னொரு ஆளை பார்ப்போம் சரி அணு ஆரைக்கு என்ன செய்யணும் என்னென்ன கேரணிகளை தாங்குதல் விஷயம் பார்த்து அதுக்குரிய விளக்கங்கள் பார்க்க வேணும் கிராஃப் பார்க்கறதா கிராஃப் பார்க்கணும் அட் த சேம் டைம் அயன் ஆரையும் என்னென்ன விஷயங்களை தாங்கும்னு சொல்லி பார்க்கணும் அதுவும் என்ன மாதிரி மாற்றப்படையுதுன்னு சொல்லி கிராஃப்ல என்ன செய்யணும் பார்த்துக்கலாம் சரி அதுல முதல்ல நாங்க பார்க்க போறோம்னு சொன்னால் இந்த அணு அறை சரி யாரை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னால் அணு அறை சரி அணு அறை தங்கும் கேரணிகள் சரி இந்த அணு அறை தங்குற கேரணி என்னென்ன கேரணிகள்ல இந்த ஆர் என்பது தங்கியது சொல்லுங்க என்னென்ன கேரணிகள்ல ஆர் என்பது தங்கியது Number of main energy levels, nuclear charge, and screening effect. குட் சரி ஓகே முதலாவது என்னது எங்களுக்கு நம்பர் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் இட்ஸ் மீன் பிரதான சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை ஃபர்ஸ்ட் என்னது பிரதான சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை இரண்டாவது நியூக்ளியர் சார்ஜ் மூன்றாவது திரையிடல் விளைவு ஸ்கிரீனிங் எஃபெக்ட் திரையிடல் விளைவு சரி இந்த மூன்று காரணிகளும் என்ன செய்ய போதங்களுக்கு அணுகாரை என்பது தங்கி இருக்க போ சரி அப்ப இந்த மூன்று காரணிகளும் என்ன மாதிரி மாறும்ன்றத ஈஸியா ஞாபகம் வச்சு இதை கஷ்டப்பட்டு நான் ஈஸியா வைக்க போறேன் இதை நான் வைக்கிறேன்னு சொன்னா எந்த வசதிக்காக நான் வச்சுக்கொள்ளும் பிரதான சக்தி மட்டங்கள் நோக்கி என்னென்று வைக்கிறது கருவேற்றம் நியூக்ளியர் சார்ஜ் தானே சோ நான் என்சி என்று வச்சுக்கொள்ளும் நியூக்ளியர் சார்ஜ் என்சி திரையிடல் விளைவு ஸ்கிரீனிங் எஃபெக்ட் சரி ஸ்கிரீனிங் எஃபெக்ட் எஸ்சி என்று நான் வச்சுக்கொள்ளும் அப்ப உண்மையிலேயே அணுகாரை இந்த அணுகாரை நான் வைக்கிறது சொன்னால் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் முதல் ஒரு லைன்ல சொல்லி போட்டு என்னென்ன ஈஸியா சொல்ல வரும் சரி என்னன்னு சொன்னால் கவனமா பாருங்க உண்மையிலேயே இந்த அணுகாரை ஆர் என்பது அணுகாரை ஆர் என்பது proportional to n proportional to SC proportional to 1 over NC இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு ஈஸி விளக்கம் சொல்ல போதும் இதுல விளக்கம் என்ன பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூடிச்சொன்னு சொன்னா உங்களுக்கு அணுகாரை என்ன செய்யும் பிரதான சக்தி மட்டம் எண்ணிக்கை கூடிச்சொன்னு சொன்னா அணுகாரைக்கு என்ன கூடும் அணுகாரை கூடும் திரையிடல் விளைவு கூடிச்சொன்னு சொன்னாலும் அணுகாரை கூடும் கருவேற்றம் கூடிச்சொன்னு சொன்னால் அணுகாரை என்ன செய்ய போகுது குறைவடைய போகுது சரி கருவேற்றம் முடிச்சு அணுகாரை என்ன செய்ய போகுது உங்களுக்கு குறைவடைய போகும் அப்ப என்னென்னு சொல்லி வீட்டை பார்த்துக்கொள்வோம் உண்மையிலேயே நம்ம ஆறு பார்க்க ரெண்டு விதமா பார்ப்போம் ஒன்று என்னது ஒன்று ஆவர்த்தனம் வழி எங்க லெஃப்ட் டு ரைட் இடமிருந்து பலம் நோக்கி ஆவர்த்தனம் வழியை பார்ப்போம் ஒரு செட் இன்னொரு செட் வரும் அப் டு டவுன் சரி அப் டு டவுன் என்னது கூட்டம் வழியே ரெண்டு விஷயம் பார்க்கும்போது சரி உண்மையிலேயே
ஆவர்த்தனம் வழியே என்று சொன்னால் ஒரு குறித்த ஆவர்த்தனத்தை நான் கதைக்க போறேன். அப்ப குறித்த ஆவர்த்தனத்தை நான் கதைக்கிறேன் என்று சொன்னால் உண்மையில் எனக்கு எந்தெந்த செய்யாது மாறாது. அப்ப ஆவர்த்தனம் வழியே சொன்னால் குறித்த ஆவர்த்தனம் என்றால் குறித்த ஆவர்த்தனம் சொன்னால் என்னென்ன செய்யாது மாறாது. அப்ப என்னன்னா கேன்சல் பண்ணி சரி என்ன கேன்சல் பண்ணிடும். சரி இங்க கேல்குலேட்டர் கேல்குலேட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னன்னா ஒரு தேர்ட் பீரியட் நான் எடுத்துக்கணும். சரி தேர்ட் பீரியட் மூன்றாம் ஆவர்த்தனத்தை நான் எடுத்துக்கணும். மூன்றாம் ஆவர்த்தனம் யாருக்கு மீறி சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் சிலிக்கன் பாஸ்பரஸ் கந்தகம் குளோரின் சரி. அப்ப இவை இவ்வளவு பேருக்குமே N=3 அது மாறப்போவது இல்லை. ஆனால் இவരുടെ കാൽവിയേറ്റം சோடியத்தின் കാൽവിയേറ്റം 11. കാൽവിയേറ്റം என்பது என்னத்தினால் தரப்படும்? அந்த கருவிகள் காணப்படும் புரோத்திரங்களின் எண்ணிக்கையினால் தரப்படும். இவர் அணுவன் 11 புரோத்திரங்கள் காணப்படும். ஆகவே 11 கால்வியேட்டம். சரி அது சொல்றேன்னா கால்வியேட்டம் 11 இவர் 12 16 15 16 17 12. அப்ப இதே திசையில கால்வியேட்டம் என்ன செய்யுது கூடுது. இதே திசையில கால்வியேட்டம் கூடுது. சரி அப்ப நீங்க சொல்றீங்க கால்வியேட்டம் கூடிச்சென்று சொன்னால் எங்களுக்கு ஆரை என்ன செய்ய வேண்டும்? குறைவடைய வேண்டும். ஆரை என்ன செய்ய வேண்டும்? குறைவடைய வேண்டும். சரி இவ்வளவு சொல்லணும். அப்ப இது திரையிடல் விளைவுக்கு இங்க என்ன? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். திரையிடல் விளைவுக்கு என்ன செய்யும்? திரையிடல் விளைவுக்கு என்ன? கூடும். திரையிடல் விளைவு கூடுமா? ஏன் கூடும்னு சொல்லுங்க. Number of electrons கூடும். ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் கூடுது. ஓகே திரையிடல் விளைவு கூடு. திரையிடல் விளைவு கூடிச்சுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன? திரையிடல் விளைவு கூடிச்சுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன? அதை சொல்லுங்க. அட்ராக்ஷன் குறையும். அட்ராக்ஷன் குறையும். சோ அப்ப என்ன செய்யும்? மேலே அட்ராக்ஷன் குறையும்னு சொன்னா யார் என்ன செய்யணும்? கூடும். திரையிடல் விளைவுன்றதுக்கு நான் எதோட தொடர்புபடுத்தி பார்க்கணும்னு சொன்னா இதை ஈஸியா சொல்லிட்டார், கஷ்டப்படாம சொல்லிடுறார். என்றால் நாங்கள் பயன்பாடு கருவேற்றம் சொல்லி ஒரு விஷயம் படிப்போம். இது பயன்பாடு கருவேற்றம். சரி எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் சொல்லி பயன்பாடு பயன்பாடு கருவேற்றம். பயன்பாடு கருவேற்றம் சொல்லுவோம். Satellite is equal to that minus sigma தரப்படும். அது ரேஸ்டன் போடுவோம். இது போன்ற சென்டர்ல என்னன்னு சொன்னாங்களுக்கு என்னது? புரோத்திரங்கள் எண்ணிக்கை சொல்லலாம் அல்லது அணுவன் எண்ணிக்கை. ஈஸி ஒன் அணுவன். இவர் தான் எங்களுக்கு என்னது? திரையிடல் காரணியாக இருக்க. என்னன்னு நாங்கள் இசைஞானம் வச்சுக்கொண்டால் ஒரு ஆவர்த்தனம் வழியே இடமிருந்து வரம் நோக்கி யாரை என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் சொன்னால் குறைவடைந்தும் யாரை என்ன செஞ்சு கொண்டிருக்கும்? குறைவடைந்தும். அப்ப குறைவடைந்து என்றால் பயன்பாடு கல்வியேற்றும். இதை பிடிச்சு இழுக்கிற தன்மை என்ன செய்யும்? கூடும். கூடினால் தான் எங்களுக்கு என்ன செய்யும்? மேல குறையும். அப்ப சேட்டலைட் கூடணும்னு சொன்னால் திரையிடல் விளைவு இந்த பக்கத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? குறைஞ்சிருக்க வேண்டுமா கூடி இருக்க வேண்டும்? சொல்லுங்க. குறைஞ்சிருக்க வேண்டுமா கூடி இருக்க வேண்டும்? சொல்லுங்க. வேணும் குறைய வேண்டும். குறைய போகுது. சட்டக்கட்டு என்ன செய்ய போகுது? குறைவடைக்கணும். என்ன செய்ய போகுது? போக போகுது. அப்ப அணுவன் என்பது என்ன செய்ய போறது இல்லை, எங்களுக்கு கூடிக்கொண்டுதான் போகுது. சரி பெண்மையா என்னன்னு பார்க்கணும்னு சொன்னால் இங்க அணுவன் பாகம் மட்டும் போகுது. சரி அணுவன் பாகம் மட்டும் போகுது.
ஒரு ஆளை கழிச்சு போட்டு இங்க ஒரு பகுமதி எடுக்க போகும். அடுத்த ஆளுக்கு 12 மைனஸ் இங்க ஒரு ஆளு கழிச்சு போட்டு என்ன செய்யப்படும் போட போகும். இங்க என்ன செய்யப்படும் கழிச்சு போட்டு போட போகும். அப்ப உண்மையிலேயே இதை நான் கழிச்சு பார்க்கறதுக்குரிய விஷயத்தை வித தெளிவா சொல்லும். ஒன்று நான் கழிச்சு காட்டுறேன், திருப்பி உங்களுக்கு சொல்லிக்கலாம். அதாவது இந்த செட்டவை கணிக்கிறது எப்படின்னு சொன்னாக்கா இது முதலாம் சக்தி மட்டம், இரண்டாம் சக்தி மட்டம், மூன்றாம் சக்தி மட்டம், நாலாம் சக்தி மட்டம், மூன்று. சரி, இப்ப நான் கருதுற இலத்திரன் எங்க இருக்கிறாருன்னு பார்ப்போம். சரி, இதை நான் சேர்க்கிறேன் N7 4, N7 3, N7 2, N7 1. சரி, ஓகே. அப்ப இதுல இருக்கிற ஒரு இலத்திரன் தான் கேரளா. இப்ப நான் இவருக்கு தானே பார்க்க போறோம். இவர்ல பார்க்கணும்னு சொன்னா 3 இதை வேற இதுதான் பார்க்கணும். அப்ப இவருக்குரிய சக்தி பெறுமதி எவ்வளவு இருக்கும்? இந்த இதுக்கு 0.35, இவருக்கு 0.85. எனர்ஜி லெவலுக்குரிய சக்தி பெறுமதி இவருக்குரியது 1. சரி, என்னென்ன கணக்கிறேன்னு சொன்னாக்கா இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சிலிக்கன் எடுக்கிறோம். எக்ஸாம்பிள் சிலிக்கன் எடுத்துக்கொள்ளும். சிலிக்கன் சொன்னால் என்ன செய்ய போகுது உங்களுக்கு? முதலாம் சக்தி மட்டத்துல 2 இலத்திரன், இரண்டாம் சக்தி மட்டத்துல 4, 5, 6, 7 நாலாம் சக்தி மட்டத்தில் மூணாம் சக்தி மட்டத்தில் இருக்க போற 2, 3, 4. அப்ப இந்த சர்டிபிகேட் கிடைக்கப்படும் சொன்னால் ஈச்சோட்டுல எத்தனை இலத்திரங்கள் இருந்தாலும் ஒன்றை கேர்பன்ட கவர்ச்சிக்கு கொடுத்துரும். சரி, அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த மூன்றாவது உங்களுக்கு பெறுமதி எவ்வளவு? 0.3, 0.35. இவர் 0.85, இவர் 1. அப்ப நாலாவது ஓட்டுல 4 இடத்துல இருந்து நான் என்ன சொன்னா ஒன்றை கருவட்டை வச்சு கொடுத்துருவோம். அப்ப 3 பேர் தான் கணக்குக்கு வேற போடும். அப்ப 3 தர 0.35. இதுல 8 பேர் இருக்கணும். சோ 8 தர 0.85, 2 பேர் இருக்கணும். அப்போ 2 தர 1.0. சோ 0.70 பிளஸ் 6.80 பிளஸ் 2.0. அப்ப கூட வரப்போகுது 6.7 இந்த 9.5 அடைவெட்டி என்னது? இந்த திரைநிலை வலிமையினால் ஏற்படுத்தப்பட்ட குறைவு. சரி, அப்ப செட்டவேட் என்ன வரப்போகுது? effect of silicon is equal to Z minus sigma. Z எவ்வளவு? அதாவது 1/4. இவற்ற சிக்மா எவ்வளவு? 9.5. 14 9.5 கழிச்சா எவ்வளவு? 4.15. 4.5. சரி, இதுல இருக்கு. அப்ப எங்களுக்கு ஆவண வழியை உங்களுக்கு என்ன குழப்பத்துல நீங்கள் கூடுமா குறையுமா இதான் டவுட் இருந்தது. அப்ப அடுத்து என்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கும். பக்கத்துல இருக்கிறாங்க போஸ்பரஸுக்கு எடுத்து போஸ்பரஸுக்கு என்ன இருக்கிறேன் எடுத்தால் என்ன நடக்கும் பா. சரி, போஸ்பரஸ் எடுத்தா நீங்களே சொல்லுங்க. இங்க ஈஸியா போஸ்பரஸ் 1, 2, 3 ஈஸியா எடுக்கலாம். ஏன்னா இதுல போகுது போஸ்பரஸ் 1, 2, 3, 4, 5. இங்க என்ன இருக்க போகுது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இங்க இருக்கு. இவர் 0.35, 0.85, 1.5. நான் என்ன சொன்னா ஈச்சோட்டுல இருக்கிற இலத்திரன்கள்ல ஒன்றை கருவண்ட கவர்ச்சிக்கு கொடுத்துருவோம். ஒன்றை கருவண்ட கவர்ச்சிக்கு கொடுத்துச்சு. எங்கிட்ட 4 பேர். சோ 4 0.35. சோ இங்க நான் சின்னப்பல விட்ட பாத்தீங்களா 3 0.35. அப்ப இங்க என்ன வேலை? 1.35 15 10 1.5. சாரி, 1.5 சொன்னா எங்களுக்கு என்ன வர போறீங்க? 9.6 9.8 சரியா 9.85. சோ கழிச்சவங்களுக்கு எவ்வளவு வரும்? 4.15. 4.15. சரியா 4.15. அப்ப இங்க கிடைக்கும் 4 தர 1.3 0.35. அடுத்தது 8 தர
0.8 அடுத்தது 2 1.0 குறிச்சோம்னு சொன்னா எவ்வளவு 1/4 பிளஸ் 6.8 பிளஸ் 2.0 2.0 அப்ப எவ்வளவு போகுது 8.8 10.2 ரைட்டா ஒமைலியா 10.2 so center height எவ்வளவு என்ன போகுது center height is equal to that minus sigma cos என்ன 15 minus sigma எவ்வளவு 10.2 so center height எவ்வளவு 4.8 சரி அப்ப இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா உங்களுக்கு பயன்படை அறிவேற்றம் ஆவர்த்தனம் வழியே என்ன செய்யுது கூடுதா குறையுதா பயன்பாடு அறிவேற்றம்ன்றது ஆவர்த்தனம் வழியே கூடுதா குறையுதா சிலிக்கனுக்கு கண்டனால பயன்படை அறிவேற்றம் 4.1 ஈத்தோடுல திரும்பிதான் பொஸ்பரஸ் கணிதம் 4.8 4.1 4.8 அரசு எது பெருசு 4.8 4.8 அப்ப ஒரு ஆவர்த்தனம் வழியே உங்களுக்கு பயன்பாடு நிறைவேற்றம் என்ன செய்யுது அதிகரிக்குது பயன்பாடு நிறைவேற்றம் என்ன செய்யுது அதிகரிக்குது அதே நேரம் திரையில விளைவும் என்ன செய்யுது அதிகரிக்குதுதான் ஆனா திரையில விளைவு அதிகரிப்பு சின்ன சின்ன நேரம் இங்க திரையில விளைவு அதிகரிக்குது இங்க எவ்வளவு 9.8 இருந்துச்சு இங்க 10.2 அப்ப கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா கூடி இருக்கு ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா குறித்த ஆவர்த்தனத்துல ஒவ்வொரு இலக்கங்கள் அட் பண்ணி கொண்டு போயக்குள்ள உங்களுக்கு அவருடைய பெருமதி 0.35 அணுகூடு திரையில இருந்த பெருமதி ஆனால் எங்களுக்கு சோடியத்துல இருந்து மேக்னீசியத்துக்கு தாவைக்குள்ள எங்களுக்கு செட்டன்றது 1 நாள் கூடிக்கொண்டு போகும் இவர் 1 கூடிக்கொண்டு போக போற 0.35 என்ற கூடிக்கொண்டு போக போற அப்ப தேர்தலா பார்த்தோம்னு சொன்னாலும் எங்களுக்கு 1க்கு அதிகரிப்புன்னு பெருசா இருக்கிறதுனாலதான் பயன்பாடு நிறைவேற்றம் கூடி எங்களுக்கு யாரையும் செய்தி குறைவடையுது அப்ப குறித்த ஆவர்த்தனம் வழியை இடமிருந்து வர நோக்கி செய்யப்படும் குறித்த ஆவர்த்தனம் வழின்னு சொன்னால் ஆவர்த்தனம் மாற போறது இல்லை பிரதான சக்தி மட்டம் மாறாது குறித்த ஆவர்த்தனம் வழியை இடமிருந்து வர நோக்கி என்ன நடக்க போதுங்களுக்கு திரையிலில் விளைவித்த பெறுமதி அதிகரிக்கும் ஆனால் எங்களுக்கு பயன்பாடு நிறைவேற்றம் அதிகரிக்கிறது முனைப்பா இருக்கிறதால எங்களுக்கு யாரையும் செய்யும் தொடர்ந்து குறைவடையும் புரிஞ்சுதா ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா No doubt, sir. சரி கிளியரா இருக்குமா நம்புறேன் சரி இது கணிக்கிற மெத்தட் அப்படின்னு சொல்லிடுது சரி ஓகே அப்படிதான் என்ன செய்யறோம் அனுப்பிச்சு சரி அப்படி எங்களுக்கு ஆவர்த்தனம் வழியே உங்களுக்கு என்ன நடக்க போகுது எல்லா விளக்கமும் கிளியரா சொல்லிட்டு நிற்கிறேன் சரி அப்ப உங்களுக்கு குறித்த ஆவர்த்தனம் வழியே இந்த வழியே எங்களுக்கு என்ன செய்யும் ரேடியஸ் என்ன செய்யும் குறையும் விளக்கம் சொல்லுது ரேடியஸ் என்ன செய்யும் போது குறைய போகுது சரி அப்ப கூட்டம் வழியே நடக்கும் கூட்டம் வழியன்னு சொன்னால் இது n/2 n/3 n/4 n/5 இப்படியே வரைக்குள்ள n கூடுது கூட்டம் வழியை மேலிருந்து கீழ் நோக்கி பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூடுது அப்ப உங்களுக்கு என்ன யோசிப்பீங்க பிரதான சக்தி மட்டத்தின் எண்ணிக்கை கூடுது ரேடியஸ் கூடுது ஓகே சரி ஆனா இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் பார்த்து கிளாரிபிகேஷன் பண்ணி கொடுத்தா அடுத்த விஷயத்துக்கு போகும் என்ன நடக்குது 2ஆம் சக்தி மட்டத்திலிருந்து 3ஆம் சக்தி மட்டத்துக்கு வர ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லித்தியத்தில இருந்து சோடியத்துக்கு வர இவர் n/10 இவர் n/3 சரி பிரதான சக்தி மட்டம் கூடி இருக்கு சரி இவர் அணுவன் எத்தனை 3 இவருக்கு அணுவன் எத்தனை 11 இவருடைய கருவேற்றம் எத்தனை 3 இவருடைய கருவேற்றம் எத்தனை பயன்படும் 11 கருவேற்றம் என்ன செஞ்சிருக்கு கூடி இருக்கு கருவேற்றமும் கூடி இருக்கு பிரதான சக்தி மட்டமும் கூடி கருவேற்றம் கூடிச்சொன்று சொன்னால் ஆற குறை பிரதான சக்தி மட்டம் கூடிச்சொன்று சொன்னால் ஆற கூடும் அப்ப என்ன முடிவெடுக்க போறோம்னு பார்த்தோம்னு சொன்னால் இங்க நாங்கள் தேரியல் நெட் வேல்யூ என்னன்னு தான் பார்க்க போறோம் தேரியதா என்ன என்பதற்கு கிடைக்கப்பெறுது என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கூட்டம் வழியே மேலிருந்து நோக்கி வரும் போது பிரதான சக்தி மட்டமும் கூடுது நியூக்ளியர் சார்ஜும் கூடுது ஆனால் இந்த கருவேற்ற அதிகரிப்பிலும் பார்க்க பிரதான சக்தி மட்ட அதிகரிப்பு முனைப்பானதா காணப்படுறதால கூட்டம் வழியே எங்களுக்கு ரேடியஸ் என்ன செய்யும் அதிகரிக்கும் புரியுதா கூட்டம் வழியே எங்களுக்கு ரேடியஸ் என்ன செய்ய போது அதிகரிக்க போகுது இதுல யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா No, sir.
கிளியரா? மகள் நீ ஓகேயா? சரி பூமகள். ஓம் சார். ஓகே சரி. அப்ப இது கிளியரா ஞாபகம் வச்சிருக்கோம், எல்லாரும் ஞாபகம் தெரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கு. அப்ப இதான் உங்களுக்கு ஒரு ஆவர்த்தன வழியே யாரை மாறுதல் எப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும், கூட்டம் வழியே எப்படி எப்படி செஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்க. சரி ஓகே. சரி இப்ப நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இந்த சட்டவைக்கிறதும் தட்டன்றதும் எப்ப சமனா வேணும்? திரையது விளை சட்ட வைக்கிற திரையது விளைவுதான். சரி சரி சட்டவை. சரி இது சேர்ந்து தட் மைனஸ் சிக்மா. பயன்பாடு கரவேற்றம் என்றது அணுவன் மைனஸ் அணுவன் ஞாபகம் வச்சிருக்கு, புரோதன நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் இருந்துச்சு. அணுவன் மைனஸ் திரையது விளைவு தான் தெரியுதாங்க. அது நியம விளையாட வச்சுக்கொண்டு வரைக்கப்படும். நான்கு எப்ப ரெண்டும் சமனா இருக்கு, சட்ட வைக்கிறது சட்டம் அப்போ சமனா இருக்காரு. உண்மையிலேயே ஐதரசனுக்கு தான், ஐதரசனுக்கு தாண்டால் அவருடைய கதிரேற்றம் ஐதரசனுக்கு மட்டும்தான். ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கோ, என்ன செய்யும்? கதிரேற்றம் இஸ் ஈக்குவல் டு பயன்படு கதிரேற்றம். ஐதரசனுக்கு மட்டும்தான் இது சமனாயிரும். ஏன்? ஐதரசன் முதலாம் சக்தி மட்டத்தில் இருக்க போது ஒரே ஒரு இலத்திரம் இருக்க போற, அவர் டிரெக்டா அணுகுண்ட கேருவண்ட கவர்ச்சியின் கீழ் இருக்க போற. அப்ப இந்த கேருவண்ட பூரணமான தாக்கத்தை இந்த ஒரு இலத்திரம் செய்யும், அனுபவிச்சு கொள்ளும். அப்ப ஐதரசனுக்கு மட்டும்தான் அவருடைய கருவேற்றம் என்றது பயன்படுகிற வீட்டத்துக்கு சமனாய். சரி பயன்படுகிற வீட்டத்துக்கு சமனாய் இருக்க போகுது. இப்ப 2019 சம்திங் 1920 சொல்லி கொள்ளும். ലിഥിയത്തിന്റെ വലുവളവോട്ട് ഇലത്തിരണ്ടാൽ, ലിഥിയത്തിന്റെ വലുവളവോട്ട് ഇലത്തിരണ്ടാൽ ഉണരപ്പയറും பயன்படுகிறேன். சரி லிதியம் என்பது எங்களுக்கு தெரியமான. சரி அப்ப நான் கேட்டு சொன்னாங்க உங்களுக்கு இவற்றானவன் உண்டு, அவ கருவேற்றம் உண்டு பயன்படுகிறேன் உண்டு. சரி இவருக்கு மட்டும்தான் கருவேற்றமும் பயன்படுகிறேன் கொண்டு கொண்டு சமம். மிச்ச எல்லாருக்குமே அவை இந்த அணுவண்டிலும் பார்க்க என்னவா தான் இருக்கு, குறைவா தான் இருக்கு. ஓமா இல்லையா? ஒத்துக்கொள்றீங்களா? விலங்கல்ல சார். ஐதரசனுக்கு மாத்திரம்தான் கேலரியேற்றமும் நியூக்ளியர் சார்ஜும் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் ஈக்குவலா இருக்கு. எஸ் சார். நாங்க இப்ப லிதியத்துக்கு அவற்ற எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்ன்றது இஸ் ஈக்குவல் டு 3, greater than 3, less than 3 or something. அப்படி ஒரு கொஸ்டின் ஒரு எம்சிக்கு வந்தது, ஃபைனல் பேப்பர்ல வந்து. அதுக்கு என்ன ஆன்சர்? less than 3. less than 3. ஏன்? ஐதரசனுக்கு மட்டும்தான்டா பயன்படுகிற கருவேற்றம் சமம். மிச்ச எல்லாருக்குமே அவை என்னது கருவேற்றத்திலும் பார்க்க பயன்படுகிற வேற்றம் என்னவா தான் இருக்கு, குறைவா தான் இருக்கு. ரீசன் அவைக்கு ஸ்கிரீனிங் எஃபெக்ட் வரும். புரியுதா? எஸ். இதுல யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். சரி ஓகே. சோ இவ்வளவு தான் உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இவ்வளவு பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சோ டுடே கிளாஸ் இதுல நாங்க என்ன படிச்சாங்க, ஆரியல் என்று படிச்சு, அடுத்து என்னது 3 வகையான ஆரையும் படிச்சு, அடுத்தது ஆரிரங்கு கேரணி பார்த்து, ஆவர்த்தன வழிய மாறல் எப்படி இருக்கு, கூட்டம் வழிய மாறல் எப்படி இருக்கு, ஸ்கிரீனிங் எஃபெக்ட் என்னன்னு சொல்லி பார்த்து. ஸ்கிரீனிங் எஃபெக்ட் என்னது, உங்களுக்கு இலத்திரனை கருப்பிடிச்சு கவர் உண்மையா என்ன விஷயம்னு சொன்னாலும் இதுதான் விஷயம். சிம்பிளா ஞாபகம் இப்படி இருக்கு, இந்த இலத்திரனை பிடிச்சி இந்த கேரு கவர். ஆனால் இங்க இருக்கிற இலத்திரங்கள் இதெல்லாம் பிடிச்சி தள்ளுது. அப்ப இந்த தள்ளு விசைக்கும் எதிராக இந்த கவர்ச்சி விசை சொல்லப்பட போகும். அப்ப இது ரெண்டுக்கும் இடையிலாக தெரியதா எவ்வளவு இருக்குது, நெட் வேல்யூ தான் கிடைக்கும். சிம்பிளா ஞாபகம் வச்சிருக்கேன். நெட் வேல்யூ என்னப்போ அதைத்தான் நாங்க இந்த ஸ்கிரீனிங் வைக்கிறேன் செய்ய போறோம், கலைக்க போறோம்.
அப்ப ஸ்கிரீனிங் எஃபெக்ட் பார்த்து அதுல இருந்து எப்படி செட் எஃபெக்ட் கணிக்கிறேன்னு சொல்லி செய்யணும் கால்குலேஷன் கொடுக்கா பார்த்து எங்களுக்கு எல்லாத்தையும் பிடிச்சு சரி. சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் எப்ப? நெக்ஸ்ட் கிளாஸ் Thursday, right? Yes, sir. Thursday at the same time 10 p.m. 10 p.m. சரியா ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு அணுவாரக்கூடிய கிராஃப் உள்ள பார்த்து அடுத்தது அயனாரி சம்பந்தமா பார்த்து அயனாரி கிராஃப் எல்லாம் பார்த்து முடிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸோட ரேடியேஷன் சாப்டர் செஞ்சிடும் முடிச்சிடும். ஸோ டைமுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. சரி எல்லாத்தையும் கிளியரா ஞாபகப்படுத்தி கொண்டு வாங்க. ஓகே அவ்வளவுதான். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? No, sir. ஓகே ஸோ நாங்கள் தேர்ஸ்டே செய்வோம் பார்த்துக்கொள்வோம். எல்லாம் தேர்ஸ்டே டைமுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளும். சரி ஓகே பாய் குட் நைட். Bye, sir. Good night. Okay.